வணக்கம். ஒரு தொகுதிய வெறும் தேர்தலுக்காக மட்டும் பார்க்காம அதோட ஆன்மாவை அதோட உயிரை எப்படி புரிஞ்சுக்கிறது, மக்களின் உண்மையான தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி ஒரு நல்ல ஆட்சியா மாத்துறது. வாங்க, கீழ்பெண்ணத்தூர் தொகுதிய ஒரு கேஸ் ஸ்டடியா வச்சு இந்த ஆழமான பயணத்தை நாம உன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். தமிழ்நாட்டோட அரசியல் வரைபடத்துல கீழ்பெண்ணத்தூர் ஒரு சின்ன புள்ளிதான். ஆனா அந்த ஒவ்வொரு புள்ளிக்குள்ளேயும் ஒரு தனி உலகம் இருக்கு, ஒரு தனி கதை இருக்கு. அந்த கதைய வெறும் நம்பர்ஸ் வச்சு மட்டும் நாம புரிஞ்சுக்க முடியாது. களத்துல இறங்கி மக்களோட பேசி அவங்க குரலை கேட்டு அவங்க இதயத் துடிப்ப உணர்ந்தா மட்டும்தான் அதோட உண்மையான அர்த்தம் நமக்கு புரியும். சரி, அந்த இதயத் துடிப்ப அளக்கிறதுக்கு கருவி எண்கள்தான். வாங்க, கீழ்பெண்ணத்தூரோட அரசியல் நிலப்பரப்ப இந்த எண்களோட கண்ணாடி வழியா பார்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் புள்ளி விவரங்கள் இல்ல, இது மக்களோட அரசியல் அடையாளத்தோட கைரேகைகள். இந்த எண்ணைய பாருங்க, 42%. கீழ்பெண்ணத்தூர் தொகுதியில வன்னியர் சமூகம்தான் மிகப்பெரிய ஒரு டாமினன்ட் சக்தியா இருக்கு. இந்த ஒரு நம்பர் அந்த தொகுதியோட அரசியல் முடிவுகளை எந்த அளவுக்கு தீர்மானிக்குதுன்னு நம்ம ஆழமா யோசிக்கணும். இது வெறும் சாதி கணக்கு இல்ல, இது ஒரு பொலிட்டிக்கல் ரியாலிட்டி. அடுத்ததா 23%. ஆதி திராவிடர் மற்றும் பறையர் சமூகத்தோட இருப்பு இந்த தொகுதியில ரொம்பவே முக்கியமானது. இது இரண்டாவது பெரிய மக்கள் குழு. அவங்களோட தேவைகளும் அவங்க எதிர்பார்ப்புகளும் தொகுதியோட அரசியல் போக்கை தீர்மானிக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. சுமார் 80%. இது சும்மா ஒரு வாக்குப்பதிவு சதவீதம் கிடையாது, இது கீழ்பெண்ணத்தூர் மக்களோட அரசியல் விழிப்புணர்ச்சிக்கு ஒரு பெரிய அடையாளம். அவங்க தங்களோட உரிமைகளுக்காக குரல் கொடுக்கறவங்க. அவங்க குரலை எந்த ஒரு ஆட்சியாளரும் சாதாரணமாக புறக்கணிக்கவே முடியாது. இந்த சார்ட் ஒரு தெளிவான கதைய சொல்லுது. கடந்த தேர்தல்ல திமுகவுக்கு ஆதரவா சுமார் 5% வாக்குகள் ஷிஃப்ட் ஆயிருக்கு. இது வாக்காளர்களோட மனநிலையில ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை அப்படியே காட்டுது. பழைய வாக்குறுதிகள் இனிமே செல்லாதுங்கிறதுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. இப்போ நம்பர்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத தாண்டி அந்த நம்பர்ஸ் ஏன் அப்படி இருக்குன்ற கேள்விக்குள்ள போவோம். புள்ளி விவரங்களை மக்களோட அன்றாட போராட்டங்களோட இணைச்சு பார்த்தாதான் உண்மையான பிரச்சனையோட ஆழம் நமக்கு புரியும். இந்த வார்த்தைகளை கேளுங்க. இது இந்த தொகுதியோட நீண்ட கால விரக்தியோட மொத்த சாராம்சம். இது ஒரு தனி நபரோட குரல் இல்ல, இது பல கிராமங்களோட ஒட்டுமொத்த கூட்டுக்குரல். வெறும் டேட்டாவா பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற மனித முகத்தை பார்த்தாதான் அதோட உண்மையான வலி நமக்கு தெரியும். காலியான குடங்கள், நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளோட ஒரு சின்னமா இங்க நிக்குது. இது அந்த ஆட்சியோட ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி. நலத்திட்டங்கள் ஏதோ ஒரு அளவுக்கு மக்கள போய் சேர்ந்திருக்கு, ஆனா ரோடு, தண்ணி மாதிரியான அடிப்படை உள்கட்டமைப்புகள் ரொம்ப பின்தங்கியிருக்கு. இதோட நேரடி விளைவு என்ன? அரசாங்கத்து மேல இருக்கிற நம்பிக்கை உடையுது. உடைந்த சாலைகள் உடைந்த நம்பிக்கையோட பிரதிபலிப்பா மாறுது. இங்க இருக்கிற வளர்ச்சி பற்றாக்குறைகளை பாருங்க. இது வெறும் லிஸ்ட் இல்ல, ஒவ்வொரு குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கும் தடையா இருக்கிற சுவர்கள். நல்ல தண்ணி இல்ல, சரியான ரோடு வசதி இல்ல, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்ல, மாணவர்களுக்கு முறையான பயிற்சி மையங்கள் கூட இல்ல. இது எல்லாமே சேர்ந்து ஒரு தேக்க நிலைய உருவாக்குது. இந்த ஒட்டுமொத்த உள்கட்டமைப்பு தோல்விக்கும் ஒரு குறிப்பிட்ட முகம் இருக்கு. அதுதான் இந்த கூட்டு குடிநீர் திட்டம். பல வருஷமா கிடப்புல போடப்பட்டிருக்கிற இந்த திட்டம் மக்களோட கோவத்தோட மையப்புள்ளியா மாறிருக்கு. இது வெறும் ஒரு திட்டம் இல்ல, இது சிதைஞ்சு போன ஒரு நம்பிக்கை. இங்க நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கணும். வாக்குறுதிகளை மீறதுங்கிறது வெறும் ஒரு அரசியல் தோல்வி இல்ல, அது அரசாங்கத்துக்கும் குடிமக்களுக்கும் இடையில இருக்கிற ஒரு புனிதமான ஒப்பந்தத்தை மீற செயல். ஒவ்வொரு குடிமகனோட கண்ணியத்தையும் மதிச்சு பொறுப்போட செயல்படுறதுதான் உண்மையான ஆட்சி. இது நம்ம அரசியலமைப்போட அடிப்படை கொள்கை. சரி, இப்போ நாம பிரச்சனைகளோட அறிகுறிகளை மட்டும் பார்க்காம அதோட மூல காரணங்களை ஆராய்வோம். நம்பிக்கை ஏன் குறைஞ்சுது? மக்கள் ஏன் இவ்ளோ அதிருப்தியில இருக்காங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், பொருளாதார அடிப்படைகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த 4 காரணிகளும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்துதான் வாக்காளர்களோட அதிருப்திய உருவாக்குது. ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு சூழலை இது உருவாக்குது. ஜாதி ரீதியான வாக்குகள் கைமாறுறது, வளர்ச்சியில இருக்கிற பெரிய பற்றாக்குறை, இளைஞர்களோட எதிர்காலம் பத்தின கவலை, அப்புறம் நலத்திட்டங்கள் மேலேயே ஏற்பட்டிருக்கிற ஒரு சலிப்பு, இந்த 4ம் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. நலத்திட்ட சோர்வு இது ஒரு முக்கியமான கான்செப்ட். அதாவது தொடர்ந்து மருந்துகளை கொடுத்தாலும் நோய் குணமாகலைனா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான். கணக்கு வழக்கில்லாம திட்டங்களை அறிவிச்சாலும் மக்களோட வாழ்க்கை தரம் உன்னிலே உயரலேனா அந்த திட்டங்கள் மேல ஒரு சலிப்பும் அவநம்பிக்கையும் இயல்பாவே வந்துரும். பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சது போதும், இப்போ தீர்வு காண வழிய பாப்போம்.
உண்மையான மாற்றத்தை விரும்புற எந்த ஒரு தலைவருக்கும் இது ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல்திட்டமா இருக்கணும். வெறும் விமர்சனம் பண்றதில்ல, ஒரு உறுதியான மாற்று வழியே சொல்றது. இந்த 4 முனை கொண்ட அணுகுமுறைய பாருங்க. இதுல ஒவ்வொரு முகமும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் சவாலை எதிர்கொள்ளுது. சிவனோட உக்கிரம் இப்போ இருக்கிற ஆட்சியோட தோல்விகளை சுட்டிக்காட்டி அவங்கள பொறுப்பேற்க சொல்லுது. விஷ்ணுவோட ஸ்திரத்தன்மை ஒரு நிலையான நம்பகமான மாற்று கொடுக்குது. பிரம்மாவோட புதுமை எதிர்காலத்துக்கான புதிய திட்டங்களை உருவாக்குது. துர்காவோட பாதுகாப்பு மக்களோட அடிப்படை பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதி செய்யுது. இனிமே வாக்குறுதிகள் வெறும் வார்த்தைகளா காத்துல பறக்கக்கூடாது. அது திட்டவட்டமா அளவிடக்கூடியதா இருக்கணும். இந்த அட்டவணைய பாருங்க. ஒவ்வொரு திட்டத்துக்கும் தெளிவான செலவு, காலக்கெடு, அப்புறம் அதனால சமூகத்துக்கு என்ன நேரடி பலன் கிடைக்கும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுதான் உண்மையான பொறுப்புள்ள நிர்வாகத்தோட அடையாளம். இளைஞர்களோட சக்தி தான் ஒரு தொகுதியோட எதிர்காலம். அவங்க ஆற்றல வெறும் வாக்குறுதிகளால கட்டி போட முடியாது. அவங்களுக்கு தேவை அவங்க திறமைகளை வளர்க்குற பயிற்சி, வேலைவாய்ப்புகளை உருவாக்குற மையங்கள். இது அவங்க கனவுகளுக்கான ஒரு தெளிவான பாதையை அமைச்சு கொடுக்கும். ஒரு சமூகம் உண்மையிலே வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அங்க பெண்கள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் உணரணும். நல்ல தெருவிளக்குகள், மேம்பட்ட காவல், தரமான சுகாதார வசதிகள், இவை வெறும் வாக்குறுதிகள் இல்ல, அவங்க கண்ணியத்துக்கும் நலனுக்கும் நாம கொடுக்கிற உத்தரவாதம். இந்த தொகுதியோட முதுகெலும்பே விவசாயிகள் தான். இந்த திட்டம் அவங்களோட தேவைகளை நேரடியா கவனிக்குது. அவங்க வாழ்வாதாரத்தையும் பொருளாதார நலனையும் மேம்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை எடுத்தா அவங்க ஆதரவை நிச்சயம் பெற முடியும். இறுதியா ஒன்னு சொல்லணும். இந்த முழு வியூகமும், இந்த எல்லா திட்டங்களும் எதுக்குன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கும் வாக்காளருக்கும் இடையில சிதைஞ்சு போன அந்த புனிதமான நம்பிக்கைய திரும்பவும் கட்டி எழுப்பத்தான். இது வெறும் தேர்தல் வெற்றி இல்ல, இது நம்பிக்கைய திரும்ப ஜெயிக்கிறது. இந்த நவீன காலத்துல டேட்டாவை அடிப்படையா வச்சு ஆட்சி செய்யறது ரொம்ப அவசியம். ஆனா அந்த டேட்டாவை பயன்படுத்தும் போது நாம மக்களோட தனி உரிமையை மதிக்கணும். அவங்க ஒப்புதல் இல்லாம அவங்க தகவல்களை பயன்படுத்துறது தப்பு. இந்தியாவோட புதிய தரவு பாதுகாப்பு சட்டம் இதத்தான் ரொம்ப தெளிவா சொல்லுது. டெக்னாலஜி மக்களோட உரிமைகளை பறிக்க கூடாது, அவங்கள மேம்படுத்தணும். இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன். நாம எப்போ வாக்குறுதிகளை கடந்து செயல்பாடுகளை வச்சு தலைவர்களை மதிப்பிட போறோம்? நல்லாட்சியே ஒரு தலைவரோட உண்மையான அளவுகோலா மாறினா எப்படி இருக்கும்? நீங்க மக்கள் மைய தலைவரா மாறி உங்க தொகுதியை உயர்த்த விரும்பினால் blueprintstrategies.ai-க்கு mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியில தொடர்பு கொள்ளவும், அல்லது 08042041602 என்ற எண்ணில் அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.